guys, welcome and welcome back to my channel. So இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இது வந்து most requested video. So நம்மளோட ஹேருக்கு வந்து இப்ப ஸ்மூத்திங் பண்ணிட்டோம், ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டோம் அப்படினு சொல்லும்போது அதுக்கு அப்புறம் நம்மளோட ஹேரை வந்து எப்படி கேர் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய கமெண்ட்ஸ் நான் வந்து பார்த்துட்டேன். அதுக்கு ஏதாவது வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய ரெக்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க. So அந்த வீடியோ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். And என்னோட சேனல் நீங்க first time பார்க்கறீங்கன்னா subscribe and பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் என்னோட next updates பார்க்க முடியும். So இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். So first of all வந்து நம்ம ஸ்மூத்னிங் எதுக்காக பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ஹேரை வந்து அழகா காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுவீங்க. சில பேருக்கு வந்து மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக வந்து பண்ணுவோம். சில பேர் வந்து மத்தவங்க பண்ணியிருக்காங்க அது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பயர் ஆகி கூட வந்து பண்ணலாம். சில பேர் வந்து ஆஃபர் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி அதை வந்து பேஸ் பண்ணி பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம ஸ்மூத்னிங் அண்ட் ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்ம ஹேரை வந்து அழகா காட்டுதோ அதுக்கு ஈக்குவலா நம்மளோட ஹேர்ல வந்து அவ்வளோ கெமிக்கல் வந்து ட்ரீட்டட் வந்து பண்ணி தான் நம்மளுக்கு வந்து அந்த அழகு எடுத்து வந்து காமிக்கிறாங்க. ஸோ சில பேருக்கு வந்து அது வந்து டெஃபினட்டா செட் ஆயிடும். மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி ஸ்மூத்திங் பண்ணிட்டு என்னோட ஹேர் வந்து இவ்வளோ டேமேஜ் ஆயிடுச்சு, ஹேர் இவ்வளோ ஃபால் ஆகுது அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் அப்படின்ற மாதிரி தான் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. அண்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி கெமிக்கலி ட்ரீட்டட் உங்கள் ஹேருக்கு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஹேர் ஸ்டைலர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட வந்து பண்ணிக்கலாம். ஆஃபரில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு வந்து ஒரு அண்டர் 5000 ஹேருக்கு வந்து ஏற்ற மாதிரி ப்ரைஸ் தான். பட் இருந்தாலும் வந்து உங்களோட ஹேர் லென்த்தியாக இருந்தாலுமே கூட ஒரு அண்டர் 5000 3000 4000 அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரைஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்தளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆள் வந்து பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கொஞ்சம் ஒரு ப்ரைஸியான ஒரு அமௌண்ட் தான் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு வந்து நம்ம ஹேருக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு லெஸ் ப்ரைஸில் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து கெமிக்கல் ட்ரீட்டட் அந்த பேஸ் பண்ணியான ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்றதுனால உங்களால் வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ப்ரொசீஜர் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து இப்போலாம் பேசிக்காக நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்மூத்னிங் பண்ணிக்கணும், ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்காமலே அவங்க ஹேரை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது தெரியுது. பட் அது தாண்டி உங்களுக்கு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து உங்களோட இஷ்டம் தான். சில பேருக்கு வந்து மெயின்டைன் பண்ண தெரியாமல் வந்து அதை அப்படியே விட்டுட்டு அதை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிடுறாங்க. சில பேருக்கு வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ண தெரியும், நல்லாவே வந்து வச்சுக்கிறாங்க ஹேரை. அண்ட் ஆல்சோ உங்களோட ஹேர் ஸ்டைலர் வந்து கொடுக்குற அந்த டிப்ஸை வந்து டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் உங்களோட ஹேர் வந்து அந்தளவுக்கு டேமேஜ் ஆகாது. ஸோ இப்போ வந்து ஸ்மூத்னிங் அண்ட் ஸ்ட்ரைட்னிங் பண்ண ஹேரை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது, கேர் பண்ணிக்கிறது அண்ட் வந்து என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ யுவர் ஹேர் ஸ்டைல்ஸ் டிப்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஹேர் ஸ்மூத்னிங் அண்ட் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது டெஃபினட்டாக வந்து இந்த ஸ்டைலிஸ்ட் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இப்போ லோரியல் அந்த மாதிரி வந்து இருக்குது, மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், ஆஃப்டர் கேர் வந்து இந்த ப்ராடக்ட் பேஸ் பண்ணியே நீங்கள் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன இருக்குன்னா ஸ்மூத்னிங், ஹேர் பேக் அண்ட் கண்டிஷனர், சீரம் இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லும்போது டெஃபினட்டாக அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தாண்டி நீங்கள் வந்து வேறு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஹேர்ஃபால் வந்து இருக்க தான் செய்யுது. சம்டைம்ஸ் வேறு பிராண்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆகும், ஒர்க் அவுட் ஆகாமல் போகும். இதனாலேயே வந்து மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஹேர்ஃபால் ஆகுது அண்ட் கீழே வந்து பயங்கரமாக ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்து வருது. ஆல்சோ டேமேஜ் மாதிரியான ஒரு லுக் வந்து கிடைக்குது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து டெஃபினட்டாக உங்களோட ஸ்டைலிஸ்ட் என்ன ப்ராடக்ட் சொல்கிறாங்களோ அதை வந்து நீங்கள் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து நம்மளோட பட்ஜெட்டை தாண்டி இருக்கிற அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து முன்னாடியே வந்து முடிவு பண்ணிக்கணும், ஸ்மூத்னிங் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்த அளவுக்கு வந்து பட்ஜெட் நம்ம வந்து பண்ண முடியும், இதெல்லாம் வந்து நம்மளால வாங்க முடியும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி அதை தாண்டி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஹேர் ஃபால் அந்த ப்ராப்ளம்லாம் வரதான் செய்யும். நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ரொட்டீன். ஹேர் ரொட்டீனில் வந்து ஷாம்பூ, கண்டிஷனர், ஹேர் மாஸ்க் அண்ட் சீரம். ஸோ இந்த 4 ப்ராடக்ட்டுமே வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஸ்மூத்னிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹேர் வந்து நம்ம பழைய டெக்ஸ்சரை தாண்டி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஷைனிங்கான லுக் வந்து கொடுக்குது. ஸோ அந்த ஷைனிங்கான லுக்கை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு டேமேஜான லுக், ஒரு ரஃப்பான ஹேர் லுக்கை வந்து நம்ம ஹைட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ப்ராடக்ட்லாம் வந்து யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களோட பழைய டெக்ஸ்சர் வந்து விசிபிளாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெரிய ஆரம்பிக்கும். எப்படியோ நம்மளுக்கு இந்த ஸ்மூத்னிங்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வருஷம்லாம் வந்து நம்மளுக்கு அப்படியே பெர்மனெண்ட்டாக இருக்காது. ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் தான் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்மூத்னிங் பண்ண ஏரியா வந்து ஒரு ஸ்மூத்திங் பண்ண மாதிரி வந்து தெரியும். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஃப்பான ஒரு டல்லான லுக் வந்து நம்மளுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்.
ஆல்சோ வளர்ற ஹேர் வந்து உங்களோட ஹேர் டெக்ஸ்சர் என்ன மாதிரி இருக்கோ அந்த மாதிரி தான் வளரும். பேலன்ஸ் இருக்க ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்மூத்னிங் எப்படி நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அந்த மாதிரி மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த வளர்ற ஹேர் அந்த டெக்ஸ்சரும் வந்து மறைக்கிறதுக்காக ரீபாண்டிங் பண்ணிக்கிறது பண்ணாது உங்கள் இஷ்டம் தான். ஸோ அதை பண்ணிக்கிறீங்கன்னா சேம் நம்ம அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் அப்படியே வந்து விட்டுடலாம், உங்களோட வளர் ஹேரை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கோம்பிங். ஸோ ஹேர் கோம் பண்ணுறதுக்கே வந்து நம்மளுக்கு ஹேர் ஃபால் நார்மலாக நம்ம எந்த ட்ரீட்மெண்ட்டே பண்ணல அப்படின்னு சொன்னால் கூட சும்மா நம்ம வரும்போதே ஹேர் ஃபால் ஆகுறது வந்து பார்க்கறதுக்கே வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ட்ரீட் பண்ண ஒரு ஹேருக்கு வந்து கோம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக வந்து பயமாக தான் இருக்கும், எங்கே வந்து நம்மளுக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்றதுனால. ஸோ சும்மா இப்படி இழுத்தோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து நிறைய ஹேர் ஃபால் ஆகுறது வந்து பார்ப்பீங்க இந்த கெமிக்கல் ட்ரீட் பண்ணவங்க. அண்ட் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு நாளைக்கு 2 டைம் ஹேர் கோம் பண்ணாலே வந்து போதும். இல்லை நீங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறீங்க, இன்றைக்கி வெளியவே போகல அப்படின்னு சொன்னால் உங்கள் ஹேர் வந்து கோம் பண்ணிக்க வேண்டாம். அப்படியே சும்மா வந்து ஒரு லூஸான ரப்பர் பேண்ட் வந்து போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஹேர் கோம் பண்ணி தான் ஆவீங்க அப்படின்னு சொன்னால் சும்மா வந்து ஒரு பெரிய பல் இருக்கும்ல, இப்போ தள்ளி தள்ளி பிரிசல் இருக்கும்ல, நல்லா கேப் இருக்கும், அந்த மாதிரி கோம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உட்டன் கோம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பெடல் ப்ரஷ் மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரியான கோம் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹேரை வந்து நம்மளுக்கு பிடிச்சி இழுக்காது. ஸோ நம்மளுக்கு ஓவராக வந்து இந்த ஹேர் ஃபால் ஆகுறத வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் கோம் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட ஹேர் வந்து ஃபால் ஆகாமல் இருக்கிறது. நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கண்டிஷனிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாஸ்க் அண்ட் கண்டிஷனர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் வீக்லி வந்து ஒரு 2 டைம் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்மூத்னிங் அண்ட் ஸ்ட்ரைட்னிங் பண்ணவங்க ஸோ 2 டைமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேர் மாஸ்க் அண்ட் கண்டிஷனர் வந்து டெஃபினட்டாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்ன தான் ஒரு ஹேர் மாஸ்க்காக இருந்தாலுமே வந்து ஹேர் ஃபாலுக்கு வந்து நம்மளுக்கு அவ்வளோவா வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்லாம் வந்து நம்ம ஸ்கேல்ப்ல வந்து அப்ளை பண்ணிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், எங்கே இதுவுமே நம்மளோட ஹேரை வந்து இன்னும் ஃபால் ஆகுமோ அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ஸ்கேல்ப்ல வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஸ்கேல்ப்ல இருந்து கொஞ்சம் தள்ளி உங்களோட அந்த ஹேர் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் ஃபுல்லாக இப்போ இந்த ஹேர் எவ்வளோ எண்டில் இருக்கோ அது வரைக்கும் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது 20 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாம்பு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஏதாவது கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டைலிஸ்ட் வந்து என்ன ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த ஒரு கண்டிஷனர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் வந்து சொல்லிக்கிறேன், இதெல்லாம் வந்து உங்களோட ஹேரை வந்து அந்த எப்படி அந்த ஷைன் இருக்கோ அதை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக மட்டும்தான். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது மாதிரி ஸ்மூத்னிங் அண்ட் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறவங்க வந்து மோஸ்ட்டாக வந்து கோகனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மூத்னிங் வந்து நம்ம பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நம்மளோட ஹேர் வந்து வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்கேல்பில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட அந்த கோகனட் ஆயிலை ஜஸ்ட் டச் மட்டும் பண்ணிவிட்டு லைட்டாக டச் பண்ணால் நம்மளுக்கு கையில் வந்து ஒட்டி இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கேல்பில் வந்து அப்படியே ஜஸ்ட் லைட்டாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது உங்களோட ஸ்மூத்னிங் ஏரியாலாம் வந்து படாது. ஸோ இப்படி நம்ம பண்ணிவிட்டு நைட்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா காலையில் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடாதீங்க. ஆயில் வந்து தொட்டு பார்த்தா லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கணும், அப்படி தான் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடாதீங்க. அகைன் வந்து சொல்கிறேன், அப்படி பண்ணிவிட்டு நைட் ஃபுல்லாகவும் நீங்கள் வந்து அப்படியே விட்டுடலாம். அப்படி இல்லைனா ஒரு 1 hour வந்து அப்படியே விட்டு அதுக்கப்புறம் கூட ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஆல்சோ கீழே உங்களோட ஸ்பிளிட்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஏரியாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹேருக்கு வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் வந்து கொடுக்கும். ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ். ஸோ ஹேர் வாஷில் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் இந்த ஹாட் வாட்டரை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு தண்ணி மாதிரி இருக்கும்ல, கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லோயிஷா, மோஸ்ட்டாக நம்ம சென்னையில் வந்து அந்த மாதிரி வாட்டர் வந்து இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து வாட்டர்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல வாட்டராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டெஃபினட்டாக அவங்க ரெக்கமெண்ட் பண்ண ஷாம்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் வந்து நம்ம தலையில் அவ்வளோ வந்து யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ அதனால் வந்து ஷாம்பு நிறைய நம்ம கொட்டி நம்ம யூஸ் பண்ணிக்க தேவை கிடையாது. நீங்கள் வந்து ரொம்ப லைட்டான ஷாம்பு வந்து எடுத்துகிட்டு உங்களோட ஸ்கேல்ப் ஏரியாவில் அண்டு ஹேர் ஃபுல்லாக வந்து லைட்டாக மசாஜ் பண்ணி நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஷாம்பு எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக வாட்டர் எடுத்துகிட்டு அதில் வந்து ஷாம்புவை லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் வந்து உங்கள் தலைக்கு ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஆல்சோ நம்ம ஹேரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஜென்டிலாக வந்து ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் வந்து ரஃப்பாக பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இருக்கிற ஹேர் ஃபாலை விட அது இன்னும் வந்து ஹேர் ஃபால் வந்து வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஜென்டிலாக அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நம்பர் 6 வந்து பார்த்தீங்கன்னா பில்லோ கவர். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம பில்லோ கவர் வந்து க்ளீனாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஹேரில் இருக்க அந்த பாக்டீரியாலாம் நம்ம இந்த பில்லோ கவரில் வந்து பட்டுட்டு நம்ம ஸ்கின்ல பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அது நெக்ஸ்ட் டே வந்து இந்த மாதிரி
பிம்பிள்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்க மாதிரி நிறைய வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நான் சர்ச் பண்ணப்போ இது வந்து நான் புதுசாக வந்து பார்த்துருந்தேன். யூஸ் சில்க் பிலோ கவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் இன்னும் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தப்போ என்ன நம்ம ஹேரையும் ஸ்கின்னையும் வந்து ஷைனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து அந்த சில்க் பிலோ கவர் வந்து யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் கூட உங்களுக்கு வேணா செக் பண்ணி பார்க்கலாம் கூகுளில். நான் வந்து செக் பண்ணி பார்த்தப்போ எனக்கே சீரியஸாக நல்லா இருந்துச்சு. அப்கமிங் டேஸில் நானுமே சில்க் பிலோ கவர் வந்து வாங்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ யாருக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியாது. இன்கேஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக என்கிட்ட வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் நான் வந்து சொல்லிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஹேரை வந்து ஷைனிங்காக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு அண்ட் ஸ்கின்னையும் வந்து ஷைனாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு சில்க் பிலோ கவரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்பர் 7 வந்து பார்த்தீங்கன்னா கவர் யுவர் ஹேர். ஸோ எப்படிலாம் வந்து கவர் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க இல்லை பைக்கில் போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கெமிக்கல் ட்ரீட் பண்ண ஹேரை வந்து கவர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ரொம்ப டைட்டான பேண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க கூடாது, ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் லூஸான பேண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா கீழே அப்படியே லோ போனிடெயில் வந்து போடுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். இல்லை ஷால் வந்து போட்டு நீங்கள் கவர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெளியே போகலாம். ஏன்னா டஸ்ட் எல்லாம் நம்ம ஹேரை வந்து படாமல் இருக்கும். இது வந்து கெமிக்கல் ட்ரீட் பண்ண ஹேருக்கு மட்டும் இல்லாமல் மற்ற ஹேரு கூட நீங்கள் வந்து இந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆல்சோ தூங்கும் போது நம்ம எப்படியோ தூங்குவோம். அந்த டைமில் வந்து ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு மேபி சான்ஸ் இருக்கும். ஸோ அப்போல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி சான்ஸ் கொடுக்காம நீங்கள் வந்து லோவாக ஒரு போனிடெயில் வந்து போட்டுக்கோங்க. லூஸ் ரப்பர் பேண்டில் சும்மா இப்படி இழுத்தோம் அப்படின்னு சொன்னாலே பேண்ட் வந்து வரா மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து தூங்கிக்கலாம். காலையில் எழுந்ததும் நம்ம ஹேர் வந்து டெஃபினட்டாக அது மாதிரி கலைஞ்சி ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கலாம். நம்பர் 8 வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸ். நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் கெமிக்கல் ட்ரீட் பண்ண ஹேர் தான் நம்ம வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஸ்ட்ரெயிட்னர் யூஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெயிட்னர் தேவைப்படாது, கர்லர் யூஸ் பண்ணுறது, ஏதாவது கிரிம்பர் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அது இன்னும் வந்து நம்ம ஹேரை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஹேர் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி திக்காக இருக்கும். இன்கேஸ் நம்ம ஹேர் வந்து திக்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணி ஹேர் வந்து கொஞ்சம் தின்னாக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த பீரியடில் நம்ம ஏதாவது வந்து இந்த கர்லர், இந்த ஹீட்டான ப்ராடக்ட் ஏதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது ஹேர் வந்து ஈஸியாக வந்து பிரேக் அவுட் ஆகும். இந்த மாதிரி ஸ்மூத்னிங் ஸ்ட்ரைட்னிங் பண்ணவங்க வந்து என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உடஞ்சி பாதியிலே வந்து உடஞ்சி அப்படியே வந்து ஃபாலோ ஆகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஆல்சோ வந்து ப்ளோ ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ட்ரையர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்காதீங்க. ட்ரையர்லேயே வந்து கூல் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும். அந்த ட்ரையர் வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி நீங்கள் வந்து ரொம்ப அப்படியே ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்காதீங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹேர் வந்து பெட்டராக இருக்கும். நம்பர் 9 வந்து அவாய்ட் ஹாட் வாட்டர். ஸோ ஹாட் வாட்டர் வந்து டெஃபினட்டாக வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இது வந்து கெமிக்கல் ட்ரீட் பண்ண ஹேருக்கு மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக நீங்கள் உங்களோட ஹேருக்கு வந்து வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஹாட் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்காமல் இருக்கிறது வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணோம்னா இருக்கிற மாய்ஸ்சரைசரும் வந்து அப்படியே வந்து பிடுங்கிக்கும். ஸோ மாய்ஸ்சர் ஓரளவுக்கு நம்ம தலையில் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஹேர் வந்து இப்படி ஷைனராக வந்து காமிக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாஷ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ஹேர் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும். நம்மளோட எந்த ஒரு இந்த சீரம் கண்டிஷனர்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்து அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக ஒரு மாதிரி டேமேஜ் ஆன மாதிரி ஹேர் வந்து இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஹாட் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்காதீங்க. லைட்டாக வந்து கோல்டான வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 10 வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. சில பேருக்கு வந்து பிடிக்கும். அவங்களாம் வந்து ஸ்மூத்னிங் பண்ணிட்டதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி வந்து நினைப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் அண்ட் 2 மந்த் தாண்டினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தலைக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஹார்டான ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தவிர மற்ற ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இந்த பிளான்ட் ஆலிவேரா ஜெல், கர்ட், இந்த மாதிரி வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும்ல, அதெல்லாம் வந்து அவ்வளோவா நம்ம தலையில் வந்து இருக்கிறதே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ரெமெடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கேல்பில் நல்லா வந்து அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களோட ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஆல்சோ இது வந்து ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது வந்து உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து விட்டுடலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவி ஹேர் ஃபாலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும் நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ 10 பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சாச்சு. அண்ட் மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேர் ஸ்மூத்னிங் இந்த கெமிக்கல் ட்ரீட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் வந்து இந்த நம்ம ஸ்டைலிஸ்ட் வந்து ஒரு டிப்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை ஃபுல்லாக நீங்கள் அதை 10 டேஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கலி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களோட இந்த பட்ஜெட் எல்லாம் பார்த்துட்டு வந்து பண்ணுங்கள். சும்மா நம்ம வந்து ஏதோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் ஆஃபர் இருக்கே அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டு ஆஃப்டர் கேர் பண்ணாமல் நம்மளுக்கு வந்து செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் உங்களோட ஹேர் ஃபால் வந்து டெஃபினட்டாக வந்து அதிகமாகுது. உங்களால் இந்த ப்ராடக்ட்லாம் வாங்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் வந்து பண்ணிக்கலாம்.
அண்ட் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச். பாய்.